விஜயுடன் சேருங்கள், சிபிஎம் சிபிஐ இடம் சொல்லி அனுப்பி வைத்த ஸ்டாலின். கிரீன் சிக்னல் தந்தது ஏன்? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழல் ஒரு கிளைமாக்ஸ் காட்சியைப் போல விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற போராடி வரும் நிலையில் இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முறைப்படி தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதாக அறிவித்துள்ளன. கடந்த மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் தமிழகத்தின் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஏற்கனவே ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்தது. ஆட்சி அமைக்க இன்னும் 6 இடங்கள் தேவை என்ற நிலையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் மாளிகை விஜயின் கோரிக்கையை 2வது முறையாக நிராகரித்தது. இன்று மீண்டும் விஜய் 3வது முறை சந்தித்த போதும் இதேபோல் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த இழுபறி நீடித்ததால் தாவேக தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பு நிலவி வந்தது. இதற்கிடையில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்தன. 59 இடங்களை பெற்றுள்ள திமுகவும் 47 இடங்களை பெற்றுள்ள அதிமுகவும் இணைந்து செயல்படக்கூடும் என்ற யூகங்கள் பரவின. ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்தால் அந்த அணியின் பலம் 106 ஆக உயரும். இவர்களுடன் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தேமுதிக இணைந்தாலும் மொத்த பலம் 115 மட்டுமே வரும். இதில் பாமக இணைந்தால் விசிக வெளியேறும் சூழல் உருவாகும். பாஜக மற்றும் காங்கிரஸை உள்ளடக்கிய கணக்குகளும் சிக்கலாக இருந்ததால் தமிழகம் ஒரு அரசியல் முட்டுக்கட்டையை சந்தித்திருந்தது. ஆளுநரும் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இந்த நெருக்கடியான சூழலில்தான் ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் நிகழ்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கவும் அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு வியூகத்தை முன்னெடுத்துள்ளார். தனது கூட்டணியில் உள்ள விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து ஆட்சி அமைக்க அவர் பச்சை கொடி காட்டியுள்ளதாக தெரிகிறது. கூட்டணி கட்சிகளை தனது பிடிக்குள் வைத்திருக்க நினைக்காமல் ஒரு ஜனநாயக முதிர்ச்சியுடன் தமிழகத்தின் நலனுக்காகவும் நிலையான ஆட்சிக்காகவும் நீங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என ஸ்டாலின் வெளிப்படையாகவே சுதந்திரம் அளித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஸ்டாலினின் இந்த பெருந்தன்மையான அணுகுமுறை அரசியல் வட்டாரத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலினின் அனுமதியை தொடர்ந்து இன்று மாலை சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தங்களது ஆதரவை உறுதி செய்துள்ளன. மேலும் விசிகவும் இந்த அணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தாவேகாவின் பலம் தாவேக 107, காங்கிரஸ் 5, சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிக 2. இந்த கூட்டணியின் மொத்த பலம் 118 எட்டுவதால் ஆளுநரிடம் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகை செல்ல வாய்ப்புள்ளது. இருப்பினும் இந்த கூட்டணி என்பது தாவேக தனித்து இயங்கும் ஆட்சி என்பதை விட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் இயங்கும் ஒரு கூட்டணி ஆட்சியாகவே அமையும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி முறை மலரப்போகிறதா அல்லது இந்த அதிரடி திருப்பம் வேறொரு மாற்றத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.